ஏ.ஆர். ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு விவாகரத்து அறிவித்தார். வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை ஏ.ஆர். ரஹ்மானின் மனைவி சாய்ராவும் இசை மேஸ்திரியும் பிரிவதாக அறிவித்துள்ளார். சாய்ராவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா அவர்கள் பிரிந்து செல்வது குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை பகிர்ந்துள்ளார். திருமணமாகி பல வருடங்கள் கழித்து திருமதி சாய்ரா தனது கணவர் திரு ஏ.ஆர். ரஹ்மானை பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்துள்ளார். இந்த முடிவு அவர்களின் உறவில் குறிப்பிடத்தக்க உணர்ச்சி அழுத்தத்திற்கு பிறகு வருகிறது. ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்த போதிலும் அந்த தம்பதிகள் பதட்டங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கியுள்ளன என்பதை கண்டறிந்துள்ளனர். இந்த நேரத்தில் எந்த தரப்பினரும் பாலம் செய்ய முடியாது வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை எடுத்ததாக திருமதி சாய்ரா வலியுறுத்தினார். திருமதி சாய்ரா இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடமிருந்து தனியுரிமை மற்றும் புரிதலைக் கோருகிறார். ஏனெனில் அவர் தனது வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை வழிநடத்துகிறார். ரஹ்மான் சைராவை 1995 இல் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் மணந்தார். ரஹ்மான் தனது பேச்சு நிகழ்ச்சியில் சிமி கரேவால் உடனான உரையாடலின் போது மணப்பெண்ணை தேட அவருக்கு நேரம் இல்லாததால் தனது தாயார் திருமணத்தை ஏற்பாடு செய்ததாக ரஹ்மான் பகிர்ந்து கொண்டார். உண்மையைச் சொல்வதானால் மணமகளைத் தேட எனக்கு நேரமில்லை. பாம்பேயில் ரங்கீலா உள்ளிட்ட படங்களில் பிஸியாக இருந்தார். ஆனால் திருமணம் செய்ய இதுவே சரியான நேரம் என்று எனக்குத் தெரியும். எனக்கு 29 வயது. என் அம்மாவிடம் எனக்கு மணப்பெண்ணைக் கண்டுபிடி என்று சொன்னேன். ரஹ்மான் தனது தாயிடம் தனக்கு அதிக சிரமம் தராத ஒரு எளிமையான பெண்ணைக் கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தனது இசையில் கவனம் செலுத்த அனுமதிப்பதாகவும் அவர் அவரை ஊக்குவிப்பார் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். 1995 இல் திருமணம் செய்து கொண்ட இருவரும் கதீஜா, ரஹீமா மற்றும் அமீன் ஆகிய 3 குழந்தைகளுக்கு பெற்றோர் ஆவர். வேலையில் ரஹ்மானின் மிக சமீபத்திய திட்டம் தனுஷ் இயக்குனராக 2வது படமான ராயன் ஆகும். அவர் சாவா, குண்டர் வாழ்க்கை, காந்தி பேசுகிறார் மற்றும் பல்வேறு மொழிகளில் பல படங்களில் வரவுள்ளார். ரஹ்மான் தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து கூறியதாவது: 30 வயதை எட்டுவோம் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் எல்லாமே கண்ணுக்குத் தெரியாத முடிவாகத் தெரிகிறது. கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கனத்தில் நடுங்கக்கூடும். இன்னும் இந்த சிதைவில் துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தைக் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தைத் தேடுகிறோம். எங்கள் நண்பர்களுக்கு இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது உங்கள் கருணைக்கும் எங்கள் தனியுரிமைக்கு மதிப்பளித்ததற்கும் நன்றி.